தாவேகாவில் மு.க. அழகிரி மகள். சிஎம் விஜயின் அரசியல் ஃபார்முலா. கடும் அப்செட்டில் மு.க. ஸ்டாலின். நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்தி தமிழக வெற்றிக் கழகம் அரியணையில் ஏறிய இந்த நிகழ்வுக்கு கோபாலபுரம் ஒட்டுமொத்த குடும்பமே சோகத்தில் மூழ்கி இருக்க, முதல்வராக விஜய் பதவியேற்கும் விழாவில் கருணாநிதியின் வாரிசான மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி பங்கேற்று தன்னுடைய பாராட்டுக்களை முதல்வர் விஜய்க்கு தெரிவித்தது மட்டுமில்லாமல் தன்னுடைய மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒரு காலத்தில் தென் மாவட்டத்தில் திமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவர் மு.க. அழகிரி. மதுரைக்கு மு.க. ஸ்டாலின் வரவேண்டும் என்றால் கூட அப்போது மு.க. அழகிரியின் அனுமதி தேவை என்கிற நிலைதான் அப்போது இருந்தது. இப்படி மதுரை திமுகவை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மு.க. அழகிரி 2011க்கு பின்பு மு.க. ஸ்டாலினால் ஓரம் கட்டப்பட்டார். அதன் பின்பு பலமுறை மீண்டும் திமுகவின் உள்ளே வருவதற்கு மு.க. அழகிரியும் அவருடைய குடும்பத்தாரும் முயற்சி செய்தும் எந்த விதத்திலும் மு.க. ஸ்டாலின் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனாலும் கூட தொடர்ந்து மு.க. அழகிரி திமுகவில் தன்னுடைய வாரிசை உள்ளே கொண்டு செல்ல முயற்சித்து வந்தார். இந்த நிலையில் தற்பொழுது மதுரையில் உள்ள 10 தொகுதிகளில் 8 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். விரைவில் அடுத்த 8 மாதங்களில் மாநகராட்சி தேர்தல் வர இருக்கின்றது. மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பிரபலமான முகம் தற்பொழுது தேவைப்படுகிறது. இப்படி ஒரு சூழலில் தற்பொழுது 2 அமைச்சர்களில் ஒரு அமைச்சர் காங்கிரஸ் மற்றும் தாவேகா அமைச்சர் நிர்மல்குமார் பெரும்பாலும் சென்னையிலேயே செட்டில் ஆனவர். அந்த வகையில் தற்பொழுது மதுரையின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முகமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவே மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து தன்னுடைய அரசியல் பணியை தொடங்குவதற்காக முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் தலைமைச் செயலகத்திற்கு சென்ற கயல்விழி முதல்வர் விஜய் மற்றும் மற்ற அமைச்சர்களை தனித்தனியாக சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. வரும் மாநகராட்சி தேர்தலில் மேயர் வேட்பாளராக போட்டியிட்டு மதுரையின் மேயராக அமர்வதற்கு அந்த வேளையில் தற்பொழுது கயல்விழி களத்தில் இறங்கியிருப்பதாகவும், குறிப்பாக முதல்வர் விஜயுடனான சந்திப்புக்கு பின்பு விஜய் தரப்பிலிருந்தும் பாசிட்டிவான தகவல் கயல்விழிக்கு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயலலிதா ஃபார்முலாவை முதல்வர் விஜய் தற்பொழுது கையில் எடுத்துள்ளாரா என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தினரால் ஓரம் கட்டப்பட்டால் உடனே ஆதரவு கரம் நீட்டி தன் பக்கம் இழுத்து கொள்ளக்கூடியவர் ஜெயலலிதா. அதே போன்ற ஒரு ஃபார்முலாவைத்தான் தற்பொழுது விஜய் கையில் எடுத்து ஸ்டாலின் குடும்பத்தினரால் ஓரம் கட்டப்பட்ட மு.க. அழகிரியின் குடும்ப வாரிசை தாவேகா மதுரையின் மேயராக முன்னிறுத்தி மதுரை தாவேகா முகமாக முன்னிறுத்த முதல்வர் விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கருணாநிதி குடும்ப உறுப்பினர்கள் சிலர் கயல்விழியை தொடர்பு கொண்டு எங்கிருந்தாலும் உன்னுடைய அரசியல் வாழ்க்கை நன்றாக இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் குடும்பம் உன்னுடைய சித்தப்பா குடும்பம் என்பது மனதில் இருக்கட்டும் என்று கயல்விழியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது.